சுத்ராம் அப்படின்னா யாரும் கீழ் ஜாதி கிடையாது, யாரும் மேல் ஜாதி கிடையாது. படிப்பினால், கல்வியினால், அறிவினால், ஒழுக்கத்தினால் மேல் ஜாதி ஆக முடியும். ஒரு பிராமணனாக இருந்தாலும் குடித்து வெறித்து அவன் கற்றாவில், அதாவது ட்ரைனேஜில் விழுந்து கிடந்த அவன் கீழ் ஜாதிக்காரனாகும். ஒழுக்கத்தினாலே, கல்வியினாலே, செல்வத்தினாலே, அதாவது நல்ல ஒழுக்கத்தினாலே உயர் ஜாதியாக காட்டலாம். ஜாதி இரண்டோடைய வேறு இல்லை. சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியார் இடாதோர் இடிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி என்று சொல்லி அவை பாடினாள். ஜாதி ரெண்டே தான் அனுபவம்னு சொல்லியிருக்கிறார். தான தர்மம் செய்து புண்ணியம் சேர்வர்கள் உயர்ந்த ஜாதின்னு எழுதியிருக்கிறான். தேவனுடைய பரிசுத்தராம் சோத்திரம் உண்டாவதாக. உலக ரீதியின்படியும் அநேக ஞானிகளும் ரிஷிகள் எழுப்பி ஜாதி இல்லை என்று சொல்லி இந்தியாவில் பிரச்சாரம் பண்ணாலும் எடுபடலை. காரணம் என்னென்றால் பிராமணர்களுடைய ஆதிக்கம். அது தொலைஞ்சிரும் சீக்கிரம், அதுக்கு ஒரு முடிவு வரும். தேவனுடைய பரிசுத்தராம் சோத்திரம் உண்டாவதாக. பிராமணர்களையும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் கிட்ட. ஆனால் பிராமணர் ரொம்ப சூதுகாரனாக. நீங்கள் கத்திட்டு குத்துங்க, அவன் பேனா விட்டு உங்களை சொல்லிய முடிச்சிருவான். அவனுடைய ஆயுதம் பேனா. கொஞ்சம் ஜாதி கண்டு அவங்க ரத்தத்தை எடுத்து லேபரேட்டரியில் கொண்டு டெஸ்ட் பண்ணால் இது நாடார் ரத்தம், இது தலித்து ரத்தம், இது கோனார் ரத்தம், இது மரவ ரத்தம்னு சொல்லி அவன் சொல்லுவான். மனுஷ ரத்தம்னு தான் சொல்லுவான். யாராவது தான் இன்ன ஜாதிக்காரன் அவனுடைய ரத்தத்தை இங்கே எடுத்து கொண்டு போய் நாகர்கோவிலில் டெஸ்ட் பண்ணோம். யார் ரத்தம்னு சொல்லக்கூடாது. அப்போ பண்ணி சொல்லட்டு என்ன ஜாதின்னு சொல்லி. விஞ்ஞான ரீதியிலையும் அது பெரிய துரோகம். கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக ஜாதி ஏற்பட்டாங்க. ஜாதி நான்லாம் எல்லா ஜாதியும் உண்டு. என்ன யாராவது என்ன ஜாதின்னு கேட்டாங்க, என்ன ஜாதின்னு நினைக்கிறீங்க? ஆமாம். இல்லை இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க. பிறகு என்ன நினைக்கிறீங்க? ஆமாம். அதுக்கு ஒரு தமாஷ் உண்டு. நான் வந்துட்டு சுவிசை உழைங்க அதுக்காக தெக்க வந்தேன். மெட்ராஸ் வந்து வரும்பொழுது எங்கேயோ வச்சு தஞ்சாவூர்லேயோ எங்கேயோ. அப்போது மெயின் லைனுங்கிறது அப்படி வருது. தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக தஞ்சாவூர் வந்துடுறது. இப்போ நம்ம குறுக்க வர்றோமோ இது காட்டு லைன்னு பேர். மெயின் லைன்னு அங்கேயாக இருக்குது. வரும்பொழுது ஒரு பெரியவர் வந்து இறங்கினா, நேரடியாக போட்டிருந்தார். அப்போது நான் எங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம் சுவிஸ் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உடனே அதை கேட்ட ஒரு பக்கத்தில் வந்து உட்காந்தார். உட்காந்து பேசிக்கிட்டு இருந்து, நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு கேட்டேன். ஆமாம், என் பையன் அங்கே இருக்கிறான், நாகப்பட்டினம் இருந்த பையன் எல்ஐசியில் இருக்கிறான், அங்கே போய்ட்டு வரேன் இப்படி இருக்க அப்படின்னா. அவர் கிறிஸ்தவர், பெரியவர், ஒரு 60-65 வயசு. திடீர்னு கேட்டார், நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு கேட்டார். ஐயோ, எனக்கு கல்யாணம் ஆகிட்டு தான், பொண்ணு வச்சுருக்கீங்களா? இது உங்கள் பொண்ணை வேறு யாருக்காக கட்டிவிடும். அவர் மூஞ்சி சொல்லி சிக்கி இருந்தவங்களாம் சொல்லி, நான் அப்போ கல்யாணமாகலை, ஒன்றும் இல்லை. என்ன ஜாதின்னு கேட்குறான்னா பொண்ணு கொடுக்குறதுக்காக கேட்குறான்னு தானே அர்த்தம். அப்போது ஜெபம் என்று சொல்லப்படுகிறது மிக ஒரு பெரிய காரியமாகும். சங்கீதம் 45:7 யாராவது வாசிக்கலாம்? தேவனுடைய பரிசுத்த நாமம் சுதந்திர நீதியாய், நேர்மையாய், உண்மையாய் நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். எல்லா மனிதர்களையும் மனிதர்களாகத்தான் கடவுள் பார்க்குறாரே தவிர ஜாதிங்கிற முறையில் தேவன் பார்க்கறது இல்லை. தேவன் மேலே இருந்து பார்க்கிறார். அவர் பார்க்கும் பொழுது மனித ஆத்துமாக்களாய் பார்க்கிறார். நாம் தான் மேலே கீழே என்று சொல்லி பார்க்குறோம். அந்த பார்வையை விட்டுட்டு தேவன் பார்க்குற பிரகாரம் பார்க்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலகத்திலே அதாவது தவறான ஜெபங்கள் செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் கற்பனை செய்கிறது, அனைத்து பொருள்களும் தங்களுக்கு வேணும் என்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறது, அல்லது அவர்கள் நினைக்கிறதை தேவன் செய்ய வேண்டும் என்று ஒரு ஜெபம் ஒரு கருவி இல்லை. மந்திரவாதத்தினாலே சாத்தானை கட்டுப்படுத்துவது போல இல்லை. ஜெபம் ஒரு கருவி இல்லை. தேவன் விரும்புவது இன்னதென்று கண்டறிந்து அதற்காக ஜெபம் பண்ணுகிறதே ஜெபம். அதுதான் ஜெபத்தினுடைய அடிப்படை. அது என்னென்றால் மிகவும் நோக்கம் தெளிவாக இருக்கிறது. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில ஜபங்கள் பட்டியலிட்டு ஜபிக்கிறது. ஜல ஜபம் வெறும் ஜபம். சில ஜபங்கள் இச்சையின் ஜபம். சில ஜபங்கள் ஆன்மீக ஜபம். ஜப நூல்கள் அல்லது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஜபங்கள்லாம் இதெல்லாம் கிளிப்பிள்ளை மால் வசுகிறதாகும். இதுவும் ஆவினால் ஜெபம் பண்ணுகிறது அல்ல. நாம் ஜெபிக்கும் பொழுது அதாவது மிக திட்டமாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிக்க வேண்டும்.
பிழையாம் நல்ல தீர்க்கதரிசி தான். ஆனால் பொருளாசைக்கு உட்பட்டு தேவ ஜனங்களை எப்படியும் சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்பட்டான். அது முடியல என்ன உடனே தந்திரமான ஒரு உபதேசத்தை கொடுத்தான். உங்களுடைய ஸ்திரீகளை இவர்கள் மத்தியில் அடிங்க, இவர்களே அழிக்கிறது இவர்கள் தேவனால் தான் முடியும். பாவம் செய்தால் அதனாலே தேவன் அவர்களை அழித்து அடக்கி விடுவார், நீ ஜெயிச்சு விடலாம் என்று பாலாக்கு துருப்பங்களை செய்தான். தான் பிளமையாமின் உபதேசம். கள்ளமார்க்கத்தாரை குறித்து எழுதியிருக்கிறது, அவர்கள் காமை செய்யினால் எப்போதும் கற்றாலும் கீழ்ப்படியாத, அதாவது அடங்காத ஸ்திரீகளுடைய வீட்டிலே, பத்தியில்லாத ஸ்திரீகளுடைய வீட்டுகளிலே அவர்கள் பிரவேசித்து அவர்களை தன்வசப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. அடுத்தபடியாக ஜெபம். மனிதனுக்கு பல கவலைகள் உண்டு. பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம், உணவுக்காக உடைக்காக கவலைப்படுவோர் உண்டு. மத்தேயு 6:25, 30, 31. பலவிதமான பாரங்கள் உண்டு. 1 பேதுரு 5:7. நாம் ஜெபிப்பதன் மூலமாக நம் பாரங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் அவர் மேல் போட்டு விட வேண்டும். சங்கீதம் 55:22 வாசிக்கலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். தேவனுடைய பரிசுத்த நாமம் நம்மால் தாங்க முடியாது. நம்முடைய இருதயம் மிக சின்ன இருதயம், சீக்கிரமாக சோர்ந்து போகும். ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தரிடத்தில் அந்த காரியத்தை ஒப்படைத்து விட்டு நாம் காத்திருக்க வேண்டும். இப்படி காத்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும். கவலையே நீங்கிறது எப்படி என்று அநேக மனோதத்துவ நூல்கள் வந்திருக்கிறது. F.I. மையரும் எழுதியிருக்கிறார். ஆனால் அவைகளினாலே கவலை போகாது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆண்டு கொள்ளும். தேவ சமாதானம், அதாவது ஜெபம் பண்ணுகிறது என்று சொல்லப்படுகிறது ஒரு பெரிய காரியமாக. வேதாகமம் எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது? இறைவன் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறியும்படியாக இந்த முழு வேதாகமும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவர் என்பதாக. சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெயர் உண்டு. நாம் ஜெபிக்கவில்லை என்றால் அது நமக்கு தேவையில்லை என்று அர்த்தம். ஜெபத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று நாம் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிறது என்பதாகும். ஒரு காரியம் நமக்கு வேணும், திரும்ப திரும்ப ஜெபித்து கொண்டு அதை நான் எப்படி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்று அறிந்து தேவன் அதை அவர்களுக்கு கொடுப்பார். ஜெபத்தின் முக்கிய நோக்கம், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது. அதான் ஜெபத்தின் முக்கியம். நாம் அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம், அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். தேவனுக்கு கொடுத்த உடனே அதுக்காக தேவனுக்கு அதிகமான ஸ்துதி செலுத்துகிறோம். இப்போ சில காரியங்களுக்கு நம்ம தினம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். இப்போ ஜெமி கல்யாணம் இதுக்கு 3000 பேர்கிட்ட கூடியிருந்தார்கள். அற்புதமாய் நடத்தி ஒழுங்குபடுத்தி அது ஆசீர்வாதமாக நடத்தி வந்தார். அப்போ தினம் அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியது இருக்குதா? நிறைய பேர் ஸ்தோத்திரம் செலுத்துவார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். சில காரியங்கள் நம்முடைய கெப்பாசிட்டி, அதாவது நம்முடைய திறமை, நம்முடைய தகுதிக்கு மிஞ்சின காரியங்கள் இறைவன் ரொம்ப அருமையாக அதை செய்து தருகிறார். பாம்பே போன்ற பட்டணங்களில் மக்கள் தங்குறதோ அவங்களுக்கு உணவு கொடுக்கிறதோ ஓரளவு ஈஸி. ஆனால் அவர்கள் குளிக்க வைக்க, அவர்கள் காலைக்கடைகளை முடிக்க மாதிரி அந்த இதுக்கு வசதி செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினார். நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிட்டோம் என்றால் கர்த்தர் அதை தருவார். ஜெபிச்ச உடனே ஆண்டவர் கொடுத்துட்டா நம்ம அவ்வளோ தோத்திரம் செய்ய மாட்டோம், சரிதானே? அதாவது நாம் ஏற்கனவே நம்ம நிறைய இருக்குது, அப்போ கொஞ்சம் ஆண்டவர் கொடுத்தாரு, கர்த்தர் சோத்திரம் ஒரு 2-3 சோத்திரம் சொல்லிட்டு விட்டுருவோம். நம்ம ஜீவியத்திலே, வாழ்க்கையிலே, உழைத்திலே கர்த்தர் நடப்பித்த அநேக நன்மைகளுக்காக நாம் தொடர்ந்து ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி இருக்க வேண்டும், தேங்க்ஸ் கிவிங் செலுத்த வேண்டும். ஜெபிக்க ஜெபிக்க தேவனோடு தொடர்பு அதிகமாகிறது. கடவுள் புதிய காரியங்களையும் சொல்லுவார். மேலும் நமக்கு வல்லமை தேவைப்படுகிறது. ஜெபிப்பதினால் வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்தை ஜெப வாழ்க்கையில் ஈடுபட்டு தினமும் ஏதாவது புதிய காரியங்கள், புதிய ரகசியங்களை ஆண்டவர் அறிவிப்பார். என்றால் நம்முடைய சிந்தனையிலே ஆராய்ச்சியும் தென்படாத வார்த்தைகள் இறைவனத்திலிருந்து புறப்பட்டு வரும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும்.
இது ஒரு சாதாரண காரியம். இதுவரைக்கும் நம்ம மைண்டில் தண்டுபடலை என்று சொல்லி நாம் எண்ணி ஆச்சரியப்படுவோம். சாதாரண காரியம் இல்லை, ரொம்ப முக்கியமான காரியம்தான். மேலும் நமக்கு வல்லமை தேவைப்படுகிறது. வாசிக்கலாம் சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய ரட்சிப்புமாக இருக்கிறார், ஜீவனாக இருக்கிறார், ஜீவனின் பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படினாலும் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரசங்கிக்கிறதுக்கு வல்லமை வேணும். மார்க் 3:17. செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாய் யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் போவர்னேகேஸ் என்கிற பெயரிட்டார். ஏசாயா 58:1. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. மீகா 3:8. ஒன்று குறைஞ்ச 2:5. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா. நாம் பிரசங்கம் பண்ணுகிறதற்கு நம்ம வல்லமை வேணும். பாவத்தை கடிந்து கொள்ள வல்லமை வேணும். மற்றவர்களுடைய தவறை சுட்டி காட்டி எச்சரிக்கிறதுக்கு வல்லமை வேணும். மீகா சொல்லுகிறார், நான் தேவனுடைய ஆவியின் பலத்தினாலும் வல்லமையினாலும் வைராக்கியத்தினாலும் நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பாவத்தை கண்டித்து கொண்டு பிரகசிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பூசி மொழிகி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், இப்படி அந்த ஆசீர்வாதம் கிடையாது, இப்படித்தான் சொல்கிறார்கள் தவிர பாவத்தை கடிந்து கொள்கிறவர்கள் இல்லை. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் பல விதத்தில் நமக்கு வல்லமை தேவைப்படுகிறது. தேவனே ஆவின் மூலமாக நமக்கு பலன் அளிக்கிறார். நமக்கு பாதுகாப்பு தேவை. அதற்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். தேவன் தான் நம்மை பாதுகாக்கிறார். அவர் பாதுகாக்காவிட்டால் என்ன நடக்கும்? இப்போ நாம் ஜெபம் பண்ண வேண்டும். எல்லா காரியத்திற்கும் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணுகிறதுல சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் உவமை சொன்னார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவர் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். அவன் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிற பிரகாரம், அதாவது சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறது இல்லை, அவரும் போக்கிலும் வரத்திலும் உன்னை காப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படினால் நாம் ஜெபிக்க வேண்டும். மகிழ்ச்சியோடு ஜெபிப்போமாக, நம்பிக்கையோடு ஜெபிப்போமாக. நம்மை காப்பவர் காப்பார். சங்கீதம் 121:3-8 பாடுவோம். நமக்கு எதிரிகள் உண்டு, நாம் ஜெபிக்கும்போது தேவன் கேட்டு எதிரியை முறியடிப்பார். 2 நாளாகவும் 14:11-13. அந்த அரணிப்புகளை பலப்படுத்தி அவைகளிலே தலைவரையும் ஆகாரமும் எண்ணெயும் திராட்சை ரசமும் உள்ள பண்டக சாலைகளையும் யூதாவும் பென்யமீனும் அவன் பட்சத்தில் இருக்க ஒவ்வொரு பட்டணத்திலும் பரிசைகளையும் ஈட்டிகளையும் வைத்து அவைகளை மிகுதியும் பலப்படுத்தினான். இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் தங்கள் எல்லா எல்லைகளிலிருந்து அவனிடத்தில் வந்தார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த வசனம் வாசித்தீங்க? ஆசாதன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகி கர்த்தாவே, எங்களுக்கு துணை நிலம் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷனை மேற்கொள்ள விடாதோம் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியை ஆசாவுக்கும் யூதாக்கும்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் என்பதாகும். ஹல்லேலூயா.
தேவன் நம்மளோட இருக்க நாம் தேவனை தேட வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு துணை நிற்பார். 2 நாளாகமம் 26:7. பெலிஸ்தரையும் கோர்பாவில் குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்பதாகும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டா. கர்த்தரை தேடின நாட்களே அவன் காரியங்கள்லாம் வாய்க்கை செய்தார். வசனம் 5. இந்த உசியா முதல்ல சரியாக தான் இருந்தான். பின்பு அவனுக்கு பெருமை வந்து அதனாலே சாபத்தை வாங்கி கொண்டான். தேவனை நோக்கி ஜெபிக்கிறதுனாலே தேவன் துணை செய்தார் என்று அங்காங்கு வேதத்தில் எழுதியிருக்கிறத யுத்தத்திலையும் கூட தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஜெயம் கொண்டார்கள். அடுத்தபடியாக நாம் பரிசுத்தாவி பெற ஜெபிக்க வேண்டும். லூக்கா 11:13. பொல்லாதவர்களாய் நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமவிதா நம்மளுக்கு வேண்டிக் கொள்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவி அருளாக இருப்பது எப்படி? பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக ஜெபிக்கும்படி எழுதியிருக்கிறதாக ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் அது இல்லை. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், தமிழர்கள் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியார்களாக இருப்பது. அதாவது நீண்ட ஜெபங்கள், தீவிரமான ஜெபம் பண்ணுங்கள், தேவனோடு தொடர்படுக்குங்கள். தேவன் அருள்கிற பதில் பரிசுத்தாவியானவர் இருப்பார். பரிசுத்தாவியாளர் வந்து வெளிப்படுத்தல் கொடுக்க ஆரம்பிப்பார். அதாவது ஜெபத்தில் தரித்திருக்கிற மக்கள் தான் காட்சி தரிசனங்கள், வெளிப்படுத்தல்கள், வல்லமைகள், வரங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். சின்ன சின்ன ஜெபம் இல்லை. அதாவது சிறு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப, அதாவது நான் தஞ்சாவூரில் பாபநாசத்தில் படித்தேன். தஞ்சாவூர் ஒரு பாபநாசம் இருக்குது, அது ஒரு டிஸ்ட்ரிக்ட். அப்போது நீடாமங்கலத்திலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் 9 மைல் நீளமானது. நான் வந்து பெருமாக்குடியில் இருந்தேன். அது ஒரு 1-2 கிலோமீட்டர் இருக்கும். 2 பக்கமும் இலுப்ப மரங்களும் மாமரங்களும் புன்னை மரங்களும் பலர்ந்திருக்க மரங்கள் இருக்கும். கல்லுகளை எடுத்து பேக்கில் போட்டுக்கிட்டு வரணும் மாணக்கர்கள். எங்கேயாவது காவலாளர் இருப்பான், அவர் டக்குன்னு அப்படி எறிவாங்க. அவர் எரியும் பொழுது ஏதாவது ஒரு மாங்காய் விழுந்துடும் என்று எண்ணி இது விடு எறி ஜெபமாகும். சும்மா கொஞ்சம் நேரம் ஜெபிக்கிறது. ஆனால் நமக்கு இப்போ ஒரு தேங்காயை விளைவிக்கணும்னா திரும்ப திரும்ப எரிஞ்சு, அல்லது இந்த மாம்பழத்தை விளைவிக்கணும்னா திரும்ப திரும்ப எரிஞ்சு குறி வச்சு எறிகிறது. அதான் ஜெபத்தில் குறியாக ஒரே காரியத்துக்காக ஜெபிச்சு அதுக்கு பதில் வரும்படி அதை பெற்றுக்கொள்ளுவதாக ஜெபம் பண்ணுகிறது. அதுக்கு பதில் வராத வரைக்கும் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகக்கூடாது. சப்ஜெக்ட் இருக்கட்டும். சிலவங்க எல்லா ஜெபத்தையும் ஒரே அதிகம் மடமடான்னு சொல்லி இது வந்து எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடி விடுறாங்க. கொஞ்சம் லோக்கலாக போங்க, நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துங்க. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது ஜெபத்துக்கு தேவன் அருள்கிற பதில் பரிசுத்தாவியாகும். வேண்டிக் கொள்ளாதவருக்கு பரிசுத்தாவின் நிறைவு உண்டாகாது. அவர்கள் 10 நாட்கள் வேண்டுதலும் ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள். அப்படித்தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டாயிற்று. கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். லூக்கா 24:51. என் பிதாவினத்தில் கேள்விப்பட்ட உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கு எருசலேமில் காத்திருங்களே என்றார். 10 நாள் தொடர்ந்து அவர்கள், ஆனால் எத்தனை நாள் என்று கர்த்தர் சொல்லவில்லை. அவர்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள், காத்திருந்தார்கள். பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அப்போது ஆவினாலே ஜெபம் பண்ண வேண்டும். 1 கொரிந்தியர் 14:5. ஆவினாலே பாட வேண்டும். ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம் தான் சரியானது. அப்போ அதுக்கு முதலாவது நீங்கள் மனதினாலே ஜெபம் பண்ண வேண்டும், கருத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும், கருத்தோடு பாட வேண்டும். ஆவியின் நிறைவு உண்டாகும். அப்புறம் ஆவியில் ஜெபம் பண்ணுறது, ஆவியில் பாடுகிற, ஆவி உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கிற இந்த அனுபவம் உண்டாகும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில வேளையில் நாம் சில இடத்திற்கு போய் சில வேலைகள் செய்துட்டு வர்றதை ஆவியில் நீங்கள் காணலாம். எபேசியர் 5:18 முதல் அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக ஞானத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நமக்கு ஏராளம் ஞானம் தேவைப்படுகிறது. எரேமியா 29:12-13. எரேமியா 29:12-13. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலுமிருந்து உங்களை சேர்த்து
நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் கூடி வந்து ஆராதனை செய்கிறதும் ஜெபக்கூட்டம் நடத்துறதும் உபவாசங்கள் செய்கிறதும் மிகவும் முக்கியமானதாகும். அறிவில்லாமையால் என் ஜனங்கள் கெட்டுப்போகிறார் என்று ஓசியா 4:6 தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அறிவில்லாதனால்தான் அநேக மக்கள் கெட்டு போகிறார்கள், அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள், அநேகர் ஆவிக்குரிய தரித்திரர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் நிறைஞ்சவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனென்றால் நமக்கு இப்போ வேண்டியது அளவில்லாத அறிவும் ஞானமும் புத்தியும் தேவைப்படுகிறது. நாம் எவ்வளவோ ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அறிவு ஆத்மாவுக்கு இன்பமாகும். எந்த அளவுக்கு அறிவில் தேர்க்கிறது என்றால் தேவனுடைய சாயல் என்றால் ஒன்று நீதியும் பரிசுத்தமும். இது எபேசியர் 4:28 24 எழுதியிருக்கிறது. மூன்றாவது தன்னை சிருஷ்டித்தருடைய அறிவிக்கொப்ப அறிவடையும்படி புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன், அதாவது கொலோசியர் 3:10. கொலோசியர் 3:10 யாராவது வாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்தின் அறிவிலே நாம் பூர்ணப்பட வேண்டும். பொதுவாக அக்காலத்தில் ஆசாரிகள் என்றால் எல்லா கலைகளும் தெரிந்தவர்களாக மிகுந்த பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள். ஊழியர்கள் அப்படி ஆக வேண்டும். உசியா வந்து வேளையில் ஏறி அவன் தூவங்காட்ட ஆரம்பித்த உடனே 80 பராக்கிரமசாலியாக ஆசாரிகள் வந்து நீர் செய்கிறது கீழே இறங்கணும். அவனோடு கோபமாக பேசினா அவனுடைய நெத்தியில் குஷ்டரோகம் உண்டாயிட்டு தன்னை கருத்தை அடித்து விட்டா இருந்தால் அவனும் இறங்கி ஓட ஆரம்பித்தான். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால் ஆசாரியனுக்கு என்ன சாப்பாடு என்று சொல்லியிருக்கிறார். முன்னந்தடை, நெத்திக்கறி, முக்கியமான பாட்டுகள் ஆசாரியனுக்கு ஒதுக்கப்பட்டது. அப்போ ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறது பழைய புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதுக்காக மாம்சத்தை வளர்க்கணும் இல்லை, பராக்கிரமசாலியாக பலசாலியாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் பலசாலியாக இருக்கிறது மிகவும் முக்கியமான காரியமாகும். நமக்கு எதிரி இருக்கிறாங்க. ஒரு தடவை ஒருவர் கேட்டிருக்காரு நம்ம டாக்டர் குடசேலங்கிட்ட, ஆமாம் கன்னியாகுமரி சிட்டெல்லாம் இதெல்லாம் கிடையாது, சாமி ஜபத்துறை அங்கே பைங்குளத்தில் அடித்து விட்டாங்க, ஊழியர்களை அடிக்கிறாங்களே, உங்கள் பாஸ்ட்டு வந்தாருன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கள் பாஸ்ட்டை ஒரு அடிக்க முடியாது, கூட்டமாக சேர்ந்தாலும் அடிக்க முடியாது. சபாஸ் அந்த இந்துக்காரர் சொல்லியிருக்காரு, அப்படி தான் இருக்கணும் ஆசாரியர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கேட்டது இந்துக்காரர். டாக்டர் குடசேலன்ட்ட கேட்டு பாருங்க, அவர் அங்கே வந்து சொன்னார், நான் இப்படி சொன்னையான்னு சொல்லி. ஆமாம், நம்மளை அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, நம்ம எந்த தப்பு செய்தாலும் ஐயா மன்னிச்சிக்கான்னு தெரியும்ட்டு போகிறோம். மற்றபடி அடிப்பை பிடிப்போ அதுக்கெல்லாம் தேவ ஜனங்கள் பயப்படக்கூடாது. உங்களை அடிக்க வர்றாங்க, நீங்கள் ஓடிடுறீங்க. என்ன வேறு வர்றாங்க, ஏசு சாந்தமாக இருக்குங்க, இதில் ஓடுறீங்க, அங்கே போய் குடியிருக்கிறீங்க. இன்னும் விரட்டுறான், சரி கடற்கரை 10 கிலோ போய் குடியிருக்கிறீங்க, அங்கேயும் வந்து விரட்டுறான் அப்படின்னா ஒன்று கடலில் விழுந்து செத்து போவீங்களா? ஏன் அடிக்கிற, என்ன விஷயம்னு சொல்லி கேட்டு இது பண்ணுறது, தடுக்கிறது நியாயம்தான். பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா பதில் சொல்கிறேன் என்று அவனை அடிக்கணும்னு சொல்கிறேன். அப்போது பிரதான கர்த்தர் கேட்டார், என்ன அடிக்கிறேன், என்ன அவர் கேட்டார். அங்கே விதமாக பவுலை விசாரிக்கும் பொழுது அவன் பவுலை அடிக்க முடிச்ச வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே கர்த்தரமே அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் விசாரிக்க உட்காந்துருக்க, நீ என்ன அடிக்க முடி சொல்லாமல் ஒன்று பக்கத்தில் ஏய் பிரதான ஆசாயம் திட்டுறியா? பிரதான ஆசிரியர் எனக்கு தெரியாதுன்னார். ஆனால் மன்னிப்பு கேட்கல. காரணம் என்னென்னா அவர் உலகமெல்லாம் சுற்றிக்கிட்டு வந்ததுனால பிரதான ஆசாரியர் மாறி இருக்கிறான்னு இருக்குது. இப்போ அவர்களுக்கெல்லாம் இந்த வேத வாக்கியம் தெரியாதா? ஒரு கணத்தில் அடித்தா மறு கணத்தில் காட்டக்கூடாதுன்னு சொல்லி காட்ட வேண்டும்னு சொல்லி. அதனுடைய அர்த்தம் என்னென்றால், அப்போ ரோம அரசாட்சி இருந்தது, யூதர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஒரு போர் சேவகரை மூட்டை முடிச்சு கலத்து விட்டால் ஒரு யூதனை கண்டா இதை பிடி, இதை தூக்கிட்டு வா என்று சொல்லி சொல்லுவான். அப்போ யூதனை அவமானப்படுத்த முடியாத இடது கைட்டு அடிப்பான். அதாவது இடது கைட்டு நான் இந்த ஆளை அடித்தா அவருடைய வலது கன்னத்தில் விடும், அவமானப்படுத்த முடியாது.
சரி உன்னை இடது கணத்தில் அடித்தா நீ வலது கணத்தையும் திருப்பி காட்டுன்னு சொல்லி கருத்து சொன்னார். வீணா வம்பு திருப்பி காட்டினா சரி என்ன அவன் அடிக்கப்பட்டாமல் சரி தூக்கிட்டு வான்னு சொல்லி சொல்லுவான். 1 மைல் தூரம் பலம் வந்தப்படுத்தினா 2 மைல் தூரம் ஒன்று இடத்துல இருக்கிறத கேட்குறத பிடுங்கிறத என்ன விட்டு விடு அப்படின்னு சொன்னார். ஆமாம் இப்போ உங்கள் கையில் இருக்க வாட்சியை பிடிச்சி வரவங்களுக்கு தான் நீங்கள் விட்டு விடுவீங்களா? என் கூட 2 மைல் தூரம் வாடினா நீங்கள் போகிறதுக்கு ரெடியா? உங்களை இடது கணத்தில் அடிக்கிறான் வலது கணத்தில் அடிக்கிறானா? உங்களை தலையில் அடிக்கிறான், வயிற்றில் குத்துறான், முதுகில் குத்துறான். அதுக்கெல்லாம் எதுக்கு சொல்ல? அதாவது ஏன் தேவ ஜனங்கள் ரொம்ப சரியாக இருக்கணும். வேதத்தில் என்ன எழுதிப்பட்டிருக்கு, அப்போ உள்ள காலம் என்ன, சர்க்கன்டேஷன். தேவ ஜனங்கள் சாந்தமாக இருக்க வேண்டும், கூடுமானால் அவரோடு சமாதானமாக இருக்கும்படி நாடுங்கள் என்று சொல்லி ரோமர் 12:18 எழுதியிருக்கிறது. கூடுமானா முயற்சி பண்ணி பாருங்கள். ஆனால் அவன் ஒன்றா விடமாட்டான், அப்படி செய்வேன் அப்படி சரி நீ செய்து பாருன்ட்டு இருக்க வேண்டியது. அடிக்க படுகிறவனு முட்டாள், அடிக்கிறவனும் முட்டாள். ஓடுற நாயை கண்டா ரெட்டை நாய்க்கு தொக்கு. அது ஓடுற நாய் நின்று ஏற்றிடுதுன்னா உன்னை இதுவும் நின்றுக்கிறோம். எந்த கிறிஸ்தவ கொலைகளாக ஆக்கிவிட்ட அந்த கிழட்டு பிரசங்கிகள் ஒரு கண்ணத்தில் அடித்தா மறு கண்ணத்தை காட்டு, சாந்தமுள்ளவராக இருங்க, சண்டை போடக்கூடாது. அப்படி எங்கே இருக்குது சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள். வயலிருந்து மாடுகள் ஆடுகள் மேய்த்து அதாவது உழுத விட்டு வந்தால் சவுல் அங்கே ஜனங்கள்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க. என்ன என்றால் இவ்விதமாக அம்மோனியருக்கு நாகாஸ் அடிமையாக இருக்குன்னு கேட்டான். சரின்னு சொன்னோம். ஒவ்வொருவனும் ஒவ்வொரு கண்ணை பிடிங்கி நான் இது பண்ணுவேன்னு சொல்லி சொன்னான். அதனால் ஜனங்கள்லாம் ஒரு 10 நாள் போகிறோம், எங்களுக்கு ரசிப்பார் வரவில்லை என்றால் நாங்கள் வருகிறோம், என் கண்ணை பிடுங்குங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம்னு சொன்னேன். தேவ ஆவியானவர் சவுல் மேல் இறங்கினா அவனு மிகவும் கோபம் கொண்டு ஓரினை மாட்டை பிடித்து 12 துண்டாக வெட்டி 12 கூத்திரம் அனுப்பி சாவலுக்கு முன்பாக சவுலுக்கு பின்னால் சாமியர்கள் வராங்க, அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்ய முடியும். பரிசுத்தாவியானவரே மிகவும் கோபம் உண்டவனாகி இது 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் வரும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அது பரிசுத்தாவியானவர்னா என்ன, அவருடைய எல்லா விதமான தன்மையும் நம்மில் இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம பரிசுத்தாவியானவர் எப்படி கிரியை செய்வார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எப்பொழுதுமே வேதத்தை முழுவதுமாக ஆராய்ந்து பார்க்கிறோம். ஒரு வசனத்தையோ அல்லது ஒன்று வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 11 வசனம் 2 முதல் வாசிக்க. அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் சனாபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை ரட்சிப்பார், இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த ஸ்தானாபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து ஜனங்கள் அழுகிற முகாந்தரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி ஓர் இணை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த சானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். எதிரி முறியடிக்கப்பட்டான். தேவனுடைய பரிசுத்த நாம கோபப்பட வேண்டியதில் கோபப்பட வேண்டும். அப்படி என்ன சடமா நம்ம. ஆனால் அதே சமயத்தில் நாம் கோவப்படுகிறது ஒரு நிமிஷத்தில் தோண்டி உடனே மறையதாக இருக்கணும். இப்போ நான் யாரையாவது கோவப்படுறேன்டாக்கி அதில் அது ஒரு நிமிஷம்தான். அதாவது அதில் ஞானமும் அவர்களுக்கு புத்தி புகாரி எச்சரிப்பும் கொடுக்கப்படும். டக்குன்னு அதை விட்டு விடுவேன். அப்புறம் அந்த காரியம் அவங்க செய்ததை தவிர மனதில் வச்சு அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன். பாரதூரமான காரியம் மதத்தை பாதிக்கிறது, கிறிஸ்துவத்தை சபையை பாதிக்கிறது என்றால் தான் நடவடிக்கை எடுப்பேன். மற்ற காரியங்களுக்கெல்லாம் அது இல்லை. நான் முன்னால் கொஞ்சம் முரடனாக இருந்தேன். கிறிஸ்துவில் அவ்வளவு சாந்தமாக ஆனகிறேன். ஆனால் பரிசுத்தாவினால் ஆட்கொண்டு இப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சில காரியத்தை எனக்கு போதித்தார். உலகத்தில் நீதி நியாயங்களை நிலைநாட்ட வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்,
அவர்கள் ஆபத்து என்றால் காப்பாற்ற வேண்டும். மறுபடியும் நியாயப்பிரமாணத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவேன். நீதியை நிலநாட்ட வேண்டியது உன்னுடைய கடமை. சபையை கொண்டு அதை செய் என்றார். வரைக்கும் சபை எல்லா காரியங்களும் ஜெயம் கொண்டே வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் தோல்வி அடைஞ்சதில்லை, இனிமேலும் தோல்வி அடைய போகிறதில்லை. யுத்தம் நடக்கட்டும், கலகம் நடக்கட்டும், யார் எழும்பட்டும், அதை பற்றி சபை பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எதிர்ப்பு கொடுத்து நின்று ஜெபிச்சு அவர்களை எதிர்க்கவில்லை என்றால் இப்போ வள்ளியுள்ள சபை இருக்காது. அதை கொண்டு வச்சு உடைச்சிடணும், தேரோட்ட அன்னைக்கு உடைச்சிடணும் அப்படின்லாம் பார்த்தான். நான் சொல்லிட்டேன், அதை கட்டும் பொழுது பாஸ்டர்கள் கட்டளையிட்டேன், நீங்கள் நாகர்கோயிலேருந்து அங்கே போய் அந்த ஆலயம் கட்டுற வரைக்கும் அங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லி. ஏதாவது பிரச்சனைன்னா இப்படி நம்ம ஆட்களை செட்டப் பண்ணி நடத்துங்க. ஓவர் ஆகிட்டுனா எனக்கு சொல்லுங்கள், நான் அங்கே வர்றேன், அது அடக்கும். ஹல்லேலூயா. தரவேல்னு சொல்லி ஒரு கலெக்டர் தான் பெர்மிஷன் கொடுத்துட்டு பாரதிய ஜனதா இந்துக்காரங்களுக்கு பயந்து அதை கேன்சல் பண்ணிட்டான். அவன் கிடக்கிறான்ட்டு சொன்ன உடனே ஹைகோர்ட்டில் இது பண்ணி அங்கேருந்து ஆர்டர் எடுத்து அங்கேருந்து போலீஸ்காரங்களுக்கெல்லாம் எச்சரிப்பு கொடுத்துட்டு கட்டி முடித்து இன்றைக்கு மகிமையான ஒரு ஆலயம் வள்ளியூரில் இருக்குது. நாம் சில காரியத்தில் சத்தியத்தில் இல்லாட்ட நம்ம மார்க்கத்தை உயர்த்த தேவ சித்தத்தை செய்ய நாம் இப்படி செய்ய வேண்டும். அங்கே கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அடித்தால் இடது கன்னத்தையும் திருப்பி காட்டு என்றார். அப்போ இடது கைட்டு அடித்தா அது அவமானப்படுத்துறதுக்காக அடிக்கிறது. அப்போது அந்த ஆளுக்கு வலது கன்னத்தில் அடிப்படும். ஆனால் இப்போ வலது கன்னத்திலையும் அடிக்கிறான், இடது கன்னத்திலையும் அடிக்கிறான், தலையில் அடிக்கிறான், வயிற்றில் குத்துறான், உடம்பு அடிக்கிறான். இப்போ அதுக்கு என்ன பதில்? அந்தந்த சமயம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நாம் பாவரிக்கை செய்து சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்க வேண்டும். அந்த சமயத்தில் பரிசுத்தாவியானால் சரியாக நடத்துவார். அதுக்கு ஒரு வேத வசனத்தை காண்பிப்பார். நான் பழைய அனுபவங்களை சொல்ல முடியும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை அதாவது எப்படி என்று சொல்லி நடைமுறையிலே புதிய சிலவை காட்டுகிறது. மற்றவர்கள் தேறி பேசுகிறார்கள், அதாவது அவர்கள் கை கொள்ளுகிறது இல்லை, கை கொள்ள முடியாது. நாம் ப்ராக்டிக்கல் அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஊழியத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறதை போதிக்கிறோம். அப்படியே தான் நாம் இருக்கிறோம், அப்படி தான் நடத்துகிறோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கே யாரும் எந்த குழப்பம் பண்ணாலும் அதை அடைக்க முடியும். நான் ஒரு தடவை ஊழியத்துக்கு வந்துட்டு மதுரை கிட்ட போய்கிட்டு இருக்கேன். பாஸ்டர் சந்திரன்கிட்ட வந்து அவர் இப்போ இங்கே இல்லை, ஃபோன் வந்தது. ஐயா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மைதானத்தில் அந்த லாஸ்ட்டில் பிள்ளையார் கோயில் கட்டுறான்னு, என்ன செய்யணும்? நீர் உடனே இந்த பக்கத்தில் ஒரு சிலுவையை நிப்பாட்டி ஒரு கிறிஸ்துவ கோயிலை இது பண்ணோம் அப்படி. இவர் உடனே அதை செய்தார். அங்கே இந்துக்கள்லாம் கூட்டிட்டாங்க. அவன் ஒருவனாக இருந்து ஒரு கிறிஸ்தவன் அது பண்ணுற ஆக பெரிய குழப்பாயிட்டு அப்போ நடுவில் கூட இருந்த ஒருவர் சொல்லியிருக்காரு, ஏய் என்ன நீ ஒருவனாக இருந்தால் புதிய ரசன சபையாக்கும், ஒரு நிமிஷத்தில் செய்தி தெரிஞ்ச 1000 பேர் இங்கே கூடுவான். அவன் நீ உன் கோயில் கட்டுற உங்கள் கட்டுற, அது சந்திரனுடைய சொந்தக்காரர் தான், அவர் ஒரு தேவர் தான். இதுதான் அப்புறம் அதிகாரிகள் அந்தந்து அந்த பிள்ளையார் கோயிலை எடுக்கணும்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டு நினச்சி போச்சு. இப்போ அங்கே இருக்குது. அங்கே சிலுவை முன்னால் போய் சிலுவை இந்த பக்கம் வச்சு ஜபம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதான் பொது இடத்துல அவன் கட்ட முடியும், நாம் கட்ட முடியாதுன்னு சொல்லி எந்த சட்டத்தில் இருக்குது? அதை எடுக்கட்டும், நாம் எடுப்போம். இந்த தேசத்தில் அநியாய சட்டங்கள் நடைபெறுகிறது. இதையும் ஒடுக்கணும். இதற்காக நாம் ஜெபம் பண்ணணும். முதலாவது நாம் ஜெபத்தின் மூலமாக தாக்குதல் நடத்த வேண்டும். அப்படினால் ஜெபம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நமக்கு மிக முக்கியமானதாகும். நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்காவிட்டால் தேவன் தலையிட மாட்டார், பார்த்து கொண்டே இருப்பார். அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவன் நடத்திட்டோம், அவன் நடத்திட்டோம், உதவி வேணும்னு நம்மகிட்ட கேட்கட்டும், அப்போ நம்ம போவோம். ஹல்லேலூயா என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். மேலும் ஜெபத்தை பற்றிய காரியம் என்றால் எந்த காரியத்துக்கும் ஜெபத்தில் ஜெபிக்க வேண்டும். பெரிய காரியத்துக்கு மாத்திரம் ஜெபிச்சுட்டு சின்ன காரியத்தை விட்டால் நீ எல்லா காரியத்துக்கும் என்கிட்ட வரணும்னா வா, இல்லைன்னா ஒரு காரியத்துக்கும் வர வேண்டாம்னு தேவன் சொல்கிறார். வேதாகம அமைப்பு மிகவும் தெளிவாக இருக்கிறது. நாம் ஏன் ஜெபிக்கணும் என்றால் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். என்றால் இந்த உலகத்தில் சத்துருக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஒன்று பேதுரு 3:7, ரெவலேஷன் 5:10. அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால்
உங்கள் ஜெபங்களுக்கு தடைவராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவருடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். வெளிப்படுத்தல் 5:10 தடை வரக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில் மிகவும் சமாதானமாக இருக்கணும். இல்லைன்னா நாம் வல்லமையான ஜெபம் செய்ய முடியாது. ஏட்டி பூட்டி பண்ணி விட்டு சமாதானம் இல்லாத குடும்ப வாழ்க்கை எந்த ஊழியக்காரனுக்கோ விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடாது. உங்களுடைய ஜெபங்களுக்கு தடை வராதபடி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் இழுப்புக்கு விட்டு விடக்கூடாது. ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய கடமை இது. அவர்கள் செய்ய வேண்டிய உதவிகளை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய ஜெபத்துக்கு தடை உண்டாகும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரர் இருந்தார். மனைவி ரசிக்கப்படாதவா. ஊழியம் இவர் செய்கிறது, ஊழியத்துக்கு போகிறதை ரொம்ப எதிர்க்கிறது உண்டு. ஒரு நாள் இவர் ஊழியத்துக்கு வரும்போது அவள் தன்னுடைய சொந்தக்காரங்க 2 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்து நைட்டில் இந்த வழியாக அவர் வருவார், எப்படியா பயமுறுத்தி அவரை ஊழியம் செய்ய விட இப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போது அவர் இருட்டிட்டுது. ஒரு 7-8 மணிக்கு ஒரு வழியாக வந்துக்கிட்டு இருந்தார். அங்கே ஒரு பாறையில் ஒரு உருவம் தெரிஞ்சுது, வெள்ளையாக தெரிஞ்சு. அது அங்கே இங்கேயும் ஆடிச்சு. அப்போ இவர் பார்த்தார், என்னடா 2 பேரும் சேர்ந்து ஒரே துணியை மூடிக்கிட்டு அந்த 2 பேரும் அந்த பாறை மேல் நின்றுட்டு இவரை பயங்கட்டுருக்காரு. இவர் சொன்னார், நீ தேவதூதனாக்கி நீயும் கடவுளுடைய சிருஷ்டி நான் நின்றுட்டு தேவனுடைய வேலை தான் நீயும் செய்கிற நானும் செய்கிறேன். சரி, நீ யார்? சாசானாக்கி அது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. காரணம் என்னென்னா உன் சகோதரியை தான் நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன் அப்படின்றத அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டாங்க. சிரிச்சு துணி எடுத்துகிட்டு அவரை பேசிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. அதை பார்த்துட்ட கோவம் வந்து அந்த சொந்தக்காரங்களை திட்டுன்னு திட்டினாலாம். எப்படி அவர் சொல்லிட்டா, தேவதூதன்னா உன் வேலை தான் நானும் செய்கிறேன், நம்ம எல்லோரும் தேவனுடைய சிருஷ்டி. சாசுன்னா பரவாயில்ல, ஓன் தங்கச்சியை தான் நான் கட்டியிருக்கிறேன். இப்படி நிறைய பொண்டாட்டி கத்திரமணிப்பா மார்கள் இருப்பாங்க. கொஞ்சம் கவனம். அதாவது இவர்களுடைய ஆத்மீக காரியத்திலே ஊழியத்தில் தயவிடாதபடி முதலே எச்சரிப்பு கொடுத்துருக்க வேண்டும். அடுத்தபடி அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மை இதுகள் உதவிகளை ஒழுங்காக செய்ய வேண்டும். நான்லாம் ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்பாக செலவுக்கு பணம் கொடுத்துட்டாமா, இது பண்ணிட்டாமா, என்னென்ன செய்தோம் செய்யலை, என்ன இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு தான் ஜெபத்தில் இருப்பேன். நான் ஜெபத்தில் இருக்கிறேன்னா பிள்ளைகள் அந்த பக்கம் நடமாட விட மாட்டாமா, வீடு உங்கள் அப்பா ஜெபம் பண்ணுற அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ கட்டுப்பாடு உண்டு, அவ்வளோ ஃப்ரீடம் உண்டு, இது உண்டு. அது யார் வந்தாலும் என்ன இருந்தாலும் இது பண்ண மாட்டான். அதுவும் நம்ம வீட்டுக்காருக்கு கொஞ்சம் விசேஷம். யாராவது ஒரு செய்தி சொல்லி ஐயாவுக்கு சொல்லியிருங்கம்மா அண்ணாக்கி ஒன்று சொல்லுவாள். அப்புறம் இவன் சொல்ல மாட்டான். அதுக்கு பிறகு அவங்க நான் அன்றைக்கி அம்மாக்கிட்ட சொன்னேன்னு, அம்மாட்ட சொன்னால் அம்மா வச்சுருப்பா, என்கிட்ட எங்கே சொல்லுவாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டால், ஆமாம் அது ஏன் மேலையா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஐயாவுக்கு சொல்கிறது, நீங்கள் நேரடியாக சொல்லணும். ஒரு காரியமும் என்கிட்ட சொல்ல மாட்டான், நல்லதும் சொல்ல மாட்டான், பொல்லாதும் சொல்ல மாட்டான். அது நீங்கள் ஐயாக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது அதாவது அநேக மனைவிகள் ஊழியத்திற்கு ரொம்ப சப்போர்ட்டாக உதவியாக இருந்தால், அவங்க நம்ம கூட வந்து மேடையில் வந்து ஊழியம் செய்யலாம், ஆட்டி பண்ணாலும் இது பண்ணாலும் இருந்து இந்த ஊழியத்தை நடத்துகிறார்கள். ஆனால் அநேக மனைவி தான் புருஷன் ஊழியக்காரன் ஆயிரம் ஊழியம் செய்யக்கூடாது, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடாது, கர்த்தர் சாட்சியாக இருக்கக்கூடாதுன்னு காலை தட்டி விடுவதற்காக சாத்தானால் அனுப்பப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க. அறுபடினால் வேகமாக நடந்து அவர்கள் நம்மளோட கூட நித்திய ஜீவன சுதந்திரம் ஆகப்படினால் உங்களுடைய ஜெபத்துக்கு தடை வராதபடி அவர்கள் செய்ய வேண்டிய கணத்தை வைங்க. அப்போது 5ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன வாசித்தோம்? தேவனை மையப்படுத்துறதாக. சங்கீதம் 97:2 மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஏசாயா 32:1. ஏசாயா இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குடும்ப வாழ்க்கையில் நீதியாக இருக்க வேண்டும், அநியாயம் செய்யக்கூடாது. கொர்நேலியை பற்றி பார்க்கிறோம். நீதி நியாயத்தை செய்து தேவனுக்கு பயந்து மெய்தேவனாகிய யெகோவாவை வணங்கி அவரை நோக்கி இரவும் பகலும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கர்த்தர் அப்போஸ்தலரிடத்தில் அனுப்பி வரவழையும் குடும்பத்தார் வீட்டார் ரசிக்கப்படுவதற்கான வார்த்தைகளை அவர் பேசுவான் என்று சொல்லி அப்போஸ்தலரை வழி நடத்தினார். அப்போஸ்தலர் வந்து தேவனுடைய வார்த்தையை சொன்ன பொழுது அவரும் அவருடைய குடும்பத்தார்களை எல்லாரும்
பாருங்கள் எவ்வளோ குடும்பம் இருந்தார்கள். அதாவது அபிஷேகம் பெற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டு சபையாக அங்கீகரிக்கப்பட்டார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பொதுவாக தேவனுடைய குடும்பத்திலே அநியாயம் செய்யக்கூடாது. தேவனுடைய ஊழியர்கள் தங்களுடைய குடும்பத்தையும் சரியாக நடத்த வேண்டும். ஒருபோதும் மனை மாதிரி அடிச்சிடாதீங்க. பாயிட்டு சத்தம் போட்டு அடக்கலைன்னாக்கி அடித்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அடிச்சிங்கன்னாங்க அவள் என்ன செய்வா தெரியுமா, அவளையா சவலையான்னு மலையாளத்தில் ஒரு பழமொழி உண்டு. பெண்களுடைய ஆயுதம் வாயின்னு சொல்லி அதனுடைய அர்த்தம். அதனால் அவங்க ஆயுதத்தை உழைப்பாங்க, போடா வாடா அப்படி இப்படின்னு எடுத்து பேசுவாங்க. அப்போ நீங்கள் அடிப்பீங்க, அவள் பேசுவாள், நீங்கள் அடிப்பீங்க. அவள் காய்ச்சேதாகும், கடைசியில் தூக்கி கொண்டு போய் நாய் அடிப்பானே பிஹெச்ஓம்பானுங்கிற பிரகாரம் ஆஸ்பத்திரி கொண்டு போக வேண்டியதாகும். அது என்ன செய்யணும் தெரியுமா, அதாவது எப்பாவது அடிக்கினாலும் ஒரே தடவை அடிக்கணும், வாழ்க்கை முழுவதும் ஞாபகமாக இருக்கணும். கொண்டு விடக்கூடாது, அதுபடி அடிக்கக்கூடாது. பெண்களுக்கு சில துணிச்சல்கள் உண்டு. எப்படின்னா, வேணா அந்த பையன் 2 அடி அடிச்சுட்டு போவான், அவ்வளோதானே. ஒரு மனைவி இருந்தாலாம், தினம் கணவன் மனைவி தகராறு, வெளியே போகிறப்ப கொண்டாட்டி அடிச்சுட்டு போகிறான். ஒரு நாள் இவர் அவசரமாக வெளியே புறப்பட்டுருக்காரு அந்த விசுவாசி. அப்போது மனைவி வந்து வாசலில் நின்றுருக்கா அப்படி இப்படின்ட்டு, என்னங்க நின்றுருக்குற, தினம் கொடுக்குறத கொடுத்துட்டு போங்க அப்படின்னாலும். அப்போது இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வச்சுக்கிடாங்க, அது சரி கிடையாது. பாவம் செய்யக்கூடாது, பாவத்தை அலட்சியமாக எண்ணக்கூடாது. பாவம் அதாவது தேவன் மன்னித்து விடுவார் என்று சொல்லி எண்ணக்கூடாது. பாவம் அவசியமானது அல்ல. பாவத்தில் வாழக்கூடாது, குற்ற மனச்சு ஆட்சியிலே இருக்கக்கூடாது. நீதி, விசுவாசம், ரட்சன், அதாவது தேவ வசனத்திற்கான வாழ்க்கை இருக்கணும். அப்பொழுது சாசுக்கு எதிர்த்துக்கான வல்லமை உண்டாகும். பொல்லாத சிந்தனைகளை சாத்தான் நம்முடைய சிந்தனைகளை போட்டு அக்கினியாஸ்திரங்களை அனுப்புவான். தேவ வசனமாகிய கர்த்தருடைய வார்த்தை கொண்டும் விசுவாசத்தை கொண்டு அதை மடக்கலாம். யாக்கோபு 4:7, ரெவலேஷன் 12:11. நாம் ஜெபிப்போம். ஏசாயா 58:6-9. தேவனிடத்தில் திரும்புவோம். ஏசாயா 55:7, 65:7. தவறான ஜெபங்கள் செய்யக்கூடாது. அது வேணும் இது வேணும், நம்முடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபம் பண்ணால் அது மகா தவறு. அது ஜெபம் அல்ல, அது தேவனை ஒரு வேலைக்காரமாக எப்படி மந்திரவாதிகள் மந்திரவாதத்தினாலே பிசாசுகளை ஆட்டி படைத்து வேலை வாங்குகிறார்களோ, நீங்கள் போ அவனை அடி, இவனை காலை நொறி, அவன் கண்ணை குருடாக்கு அப்படின்னு சொல்லி ஏவல் செய்கிறார்களோ, அந்த பிரகாரம் தேவனை நீங்கள் வேலைக்காரனாக எண்ணி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபத்தை பற்றிய காரியங்கள் மிகவும் முக்கியமானதாக இருக்குது. அதனால் எல்லாரும் ஜெப ஆவியுடையவர்களாக இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். வல்லமை இல்லாமல் மிஷனரி ஊழியமோ எந்த தேவ ஊழியத்தை செய்ய முடியாது. நேரத்தை வீணடிப்பது பாவம். ஜெபித்து தேசத்தை அசைக்கலாம், ஜனங்களை இரட்சிப்புகளை கொண்டு வரலாம். யாக்கோபு, மோசே, ஆஸ்வன், ஜார்ஜ் முல்லர் போன்றவர்கள் பெரிய ஜெப வீரர்களாக இருந்தார்கள். ஒரு வியாபாரிகள் கூட்டம் வனாந்தர வழியாக போனார்கள். அங்கே கொள்ளைக்காரர்கள் இருந்தார்கள். அது தேரிக்காடு. ஒட்டகத்தில் வியாபாரத்திற்காக 2-3 பேர்களாக சேர்ந்து போகும்பொழுது ஒரு இடத்துல தங்க வேண்டியது இருந்தது. அப்போது கொள்ளைக்காரர்கள் அவர்கள் வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக வரும்பொழுது இவர்களை சுற்றிலும் ஒரு கோட்டை இருந்தது. கோட்டை வாசலில் வாளோடு கூட ஒருவர் நிற்கிறதாக கண்டார்கள். சரியாக கொஞ்சம் சில மணி நேரங்கள் பிரயாணம் பண்ண பிறகு திரும்ப அவர்கள் ஒரு இடத்துல தங்கினார்கள், கூடாரம் போட்டார்கள். திருடர்கள் பின்தொடர்ந்து வந்தப்போ அது கோட்டை அப்போ விடிஞ்சிட்டுது. விடிஞ்ச உடனே அந்த திருடர்கள் வந்து கேட்டாங்க, அவன் அவங்க கூட வந்தது யார், நீங்கள் அங்கே தங்குறீங்க, ஒரு கோட்டையை கட்டியிருந்தீங்க, எப்படி ஒரே நாள் எப்படி கோட்டை கட்டிங்கன்னு. அப்போ தான் இவங்களுக்கு தெரிஞ்சது தேவன் நமக்கு பாதுகாப்பாக ஏற்பாடு செய்து திருடர்கள் தப்பித்தார்கள் என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள். ஜெபம் நம்ம அறியாத அநேக ரகசியங்கள் அதன் மூலமாக நடைபெறுகிறது. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சங்கீதா 46:10 இறைவன் சொல்லுகிறார். ஆனால் ஜெபத்தில் காத்திருக்கும். ஜெபிக்கிற வரம் சபைக்கு கண்டிப்பாக வேண்டும். கதவை தட்டிட்டு ஓடி போகிற சிறுவன் போல இருக்கக்கூடாது. ஜெபிக்கிறோம், தேவன் பதில் கொடுக்கிறார். பதில் பெறாத வரைக்கும் கதவை திறக்கப்படாத வேலைக்கு அங்கேருந்து நாம் போகக்கூடாது. ஒரு சிறுவன் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறான். எழுந்துச்சு வந்து அவர் கதவை திறக்கும் பொழுது அவன் ஓடிட்டு அன்னைக்கு என்ன
அந்த பிரகாரமாக நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கக்கூடாது. காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ கிறிஸ்மஸ் தாத்தா சாக்லேட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்தார். இப்படி சிலவங்க ஜெபம் பண்ணும்போது கத்துன்னு கத்தி தொண்டையே கொள்ளும். பிரசங்கம் பண்ணும்பொழுது இப்படி பண்ணுவாங்க. செய்ய முடியும். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுறது கருத்து கேட்கும். தேவாவினால் நிரம்பி சத்தம் உண்டானா சரி, மாம்சத்தில் கத்தாதீங்க, தொண்டை கட்டிக்கிடும். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவனுடைய வானொலி பற்றியே, அதாவது இதை கண்டுபிடித்தவர் மார்க்கோனி. சப்த காந்த அலைகள் மின்காந்த அலைகளாக மாற்றப்படுகிறது. அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் இங்கே நம்ம டிவியில் பார்க்குறோம். ஒலி அலைகள் மின்காந்த அலைகளாக மாற்றப்பட்டு டிவிக்குள்ளாக வந்து திரும்ப ஒலி அலையாக வெளியாகுது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில சாதனங்களை வைத்து தூர இடத்துல நடக்கிறதையும் இங்கேருந்து நாம் பார்க்க முடியும், அதை பதிவு செய்ய முடியும். இந்த அலைகள், அதாவது ஒலி அலைகள் ஒரு வினாடியில் 7 முறை பூமியை சுற்றி வருகிறது. இந்த அலைகள் வானொலி பெட்டி இழுத்து கொண்டு மிகவும் சப்த காந்த அலையாக, அதாவது சப்தமாக அது வெளியே விடுகிறது. ஜெபமும் இப்படித்தான். இம்மொழுதில் நாம் ஜெபிக்கிறதோ சாதாரண காரியம் அல்ல. அது உடனே மின்காந்த அலையாக புறப்பட்டு பரலோத்து போகிறது. அங்கேருந்து திரும்ப இங்கே வருகிறது. நாம் இங்கேருந்து ஜெபிச்சு அமெரிக்காவில் ஒரு காரியத்தை நடத்த முடியும், ரஷ்யாவில் ஒரு காரியத்தை நடத்த முடியும். பர்டிகுலராக ஒருவருக்கு ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபித்து அந்த காரியத்தை நடத்த முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம விஜயரூபன் பள்ளிக்கொண்டா ஊழியக்காரர் இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவிக்கு டெலிவரி வந்தது. டெலிவரி வரையில் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போகிறதும் குழந்தை இறந்து போச்சு. பெரிய பெரிய டாக்டர்கள்லாம் வந்து பார்த்து, அதாவது ஏற்கனவே சுகர் இருக்குது, ஆப்ரேஷன் அங்கே பண்ண முடியாது, 3 நாள் ஆகும் தன்னால் குழந்தை வெளியே வர்றதுக்கு என்று சொல்லிவிட்டாங்க. உடனே ஊழியர் விஜய் என்னுடைய தகப்பனார் எனக்கு ஃபோன் பண்ணார். ஐயா இப்படி சம்பவம்னு சொல்லி. அவர் ஃபோன் பொழுது எனக்கு சத்தம் கேட்குது, அந்த ஸ்ரீனுடைய சத்தம். நான் சீலாக்கிட்ட கொடுக்க போனேன் அப்படின்னு. டாக்டர்கள்லாம் வந்து பார்த்துட்டு பெரியட்டு முடியாது என்று வேட்டாங்க. 3 நாள் ஆகும். 3 நாள்னால் அதுக்குள்ளே பிள்ளை ஊதிரும், தாய்க்கினுடைய உயிரும் கண்டிப்பாக டேஞ்சர் தான். சீலாக்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா மனைவி பேர் எனக்கு தெரியும். நான் கொஞ்சம் ஞாபக சக்தி உள்ளவன், சிலதை பர்டிகுலராக அது உன் காதில் வச்சுக்க அப்படிங்கிறது ஜெபம் பண்ண. அந்த சிசு கட்டேன், நீ உடனே வெளியேறு அப்படின்னு. 1/2 மணி நேரத்தில் பிள்ளை வெளியே வந்து விட்டது. ஹல்லேலூயா! விஜயரூபன் ஊழியர் இருக்கிறாரு, அவர் நம்ம ஊழியர் இருக்கா, அவங்ககிட்ட கேட்டு அறிஞ்சிக்காங்க. அதாவது ஜெபத்தினால் நடத்த முடியாது ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்ன, நாம் மைனிட்டியாக அந்த காரியம் நம்ம மைண்டில் பதிஞ்சதுக்காக ஜெபிக்கணும்னு நினச்சி நம்ம மனதை செலுத்தி தாவி வேண்டிக் கொண்டு கட்டளை இட்டவென்றால் அது நடக்கும். தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கஜாம்ஜான்னு ஏதோ ஜெபம் பண்ணோம் கேட்டோங்க, தேவன் கேட்டால் சரி, இல்லாட்டி போனால் நம்ம விருப்பத்தை செய்வோன்னு சொல்லி இல்லை. தேவனே செய்யும்படியாக அல்ல செய்யறதுக்கான ஆலோசனை வல்லமை நமக்கு தரும்படியாக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படி நிறைய காரியங்கள் நான் சொல்ல முடியும். தேவனுடைய பரிசுத்த நாம என்ற கடவுள் சொல்கிறார், என்ன கூப்பிடுகிறா பொழுது நான் செய்து கொடுத்து உனக்கு 8வது பெரிய அறியாமான பெரிய காரியங்களை செய்வேன். இதை செய்கிறவரும் நிறைவேற்றமாகி கருத்து சொல்கிறதாவது என்னை நோக்கி கூப்பிடு. இதை செய்கிறவரும் நிறைவேற்றமாகி கருத்து சொல்கிறதாவது என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நான் உனக்கு செவி கொடுத்து இன்னும் அதிகமான காரியங்களை செய்வேன், உனக்கு காட்டுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். எரேமியா 33:3 1 முதல் 3. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவதனால் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபம் பண்ணி இந்த உலகத்தில் ரட்சிப்பை கொண்டு வர முடியாக தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் ஜெபம் பண்ணவில்லை என்றால் உலகம் அழியும், மக்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். அப்போது அந்த அவருடைய ரத்தப்படியே தேவன் நம்மிடத்தில் தான் கேட்பார். நம்முடைய உறவினர்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள், மற்றவர்கள் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அன்பானவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது. கண்டிப்பாக பிரயாசம் எடுக்கணும். அப்பப்போ சுவிசேஷம் சொல்லணும். எதிர்த்தாலும் பரவாயில்ல, திரும்பவும் சொல்ல வேண்டும். அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஊழியம் செய்கிறோம், ஊழியத்தோடு கூட ஜெபத்தை மிக்கப்படுத்தணும். நாம் செய்த ஊழியம் வெற்றியடைய நாம் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஜெபம் நம்ம கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆயுதமாகும். கூடி வந்து ஜெபிப்போம், உபவாசித்து ஜெபிப்போம். தனி ஜெபத்தையும் அல்ல தட்ட வேண்டாம், ஜெபிப்போம். கூடி வந்து ஜெபிப்போம். நான் ரொம்ப காலமாக ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப கவலைப்படுறது உண்டு. 2 பேர்கள் நாமத்தினாலே இங்கே குடியேறுகளோ அங்கே நான் இருப்பேன். அதுக்கு முந்தின அவசரம் 19, அதான் மத்தேயு 18:19.
பூமியிலே உங்களில் 2 பேர்கள் தான் வேண்டிக் கொள்ளப் போகிற ஒரு காரியத்தை குறித்து உலகத்தில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தின் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லி அதிகமாக நினைப்பேன். நான் பொதுவாக தனி ஜெபம் தான் பண்ணிக்கிடுறது. ஆலயங்களில் போகும்பொழுது, சர்ச்சுக்கு போகும்பொழுது சபையோடு கூட சேர்ந்து பொது ஜெபத்தில் கலந்து கொள்கிறேன். ஆனால் நீண்ட ஜெபங்களில் நான் இருக்கிறது இல்லை. அப்போது தனியாக என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஒரு ஐடியா பண்ணுவோமா அப்படின்னா, இந்த வருஷம் தான் லாசர் இம்மானுவேல் சேர 10 மணிக்கு வந்துடுவியா, என்ன அவர் 1-2 நாள் வந்தார், அப்புறம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா 10லேருந்து 11 தான் நான் அதை செய்ய முடியும் பகலில். அப்புறம் நம்ம பையனும் அல்மேசியா பிலிப்புக்கு சொன்னேன், ஏய் நீங்கள் 10 மணிக்கு வந்துடுங்க ஆஃபீஸுக்கு, 1 மணி நேரம் ஜெபிப்போம் அப்படின்னு. 2 நாள் வந்தாலும் 3ஆவது நாள் காணாமல் போயிட்டான். வர இப்போ என்னென்னா, எனக்கு ஜெபத்தோட என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்க, அதான் ஜெபிக்கிறது அந்தந்த பவர் உள்ளவர்கள் தான் சேர்ந்து ஜெபிக்க சரி, எல்லாரும் என் கூட சேர்ந்து ஜெபிக்க முடியாது. பொதுவாக ஜெபம் பண்ணிக்கலாம். இந்த தனி ஜெபம் என்று சொல்லப்படுது 2 பேர்கள் கூடி, அதில் பல தத்துவங்கள் இருக்குது. மலைகளுக்கு நாங்கள் போவோம், என் கூட யாராவது வருவார்கள், என்ன கையை பிடிச்சிட்டு முழங்காலில் இருந்து ஒருவர் கையை பிடிச்சிட்டு ராவெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அடுத்த ஆள் தூக்குதுன்னு தெரிஞ்சால் இந்த கையில் நசுக்கி விட்டுறது ஒன்றும் முடிச்சுக்கிடுவாங்க. அவர் ஜெபிக்கிற, நான் ஜெபிக்கிற, அவர் ஜெபிக்கிற, இந்த வல்லமை உண்டாகும். அதாவது பல விதமான அனுபவங்கள் உண்டாகும். சுந்தராயனுக்கு இந்த பயிற்சி கொடுத்துருக்குறேன், மலையில் கொண்டு போய் எப்படி பிசாசு துரத்துறது, எப்படி ஜெபம் பண்ணுறது எப்படின்னு சொல்லி. அதனால் ஜெபத்தை தீவிரப்படுத்துங்க, தனி ஜெபத்தை முக்கியப்படுத்துங்க. 2 பேர் 3 பேர்கள் சேர்ந்து ஜெபிங்க. சபை உபவாச கூட்டணுங்க. ஒரு பெரிய காரியம், தேசத்தில் ஒரு காரியம் நடத்தணும், ஒரு காரியத்தை செய்யணும்னா உபவாச கூட்டம்னு அறிவித்து உபவாசத்து ஜெபிங்க. ஜெபிக்கும் பொழுது எனக்கும் கொஞ்சம் தெரிவிச்சிருங்க, நானும் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுவேன். ஆவியில், அதாவது நான் அப்போஸ்தலனாக இருக்கிறதுனால ஆவியில் ஆங்காங்கே நான் வருவேன். வருது அது தேவன் நடப்பிக்கிற காரியம். வாசித்து பாருங்கள், 1 கொரிந்தியர் 5:5 யாராவது வாசி. நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கீங்க. சரி, கூடி வந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட என்னுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாம சோதரனாய் சபை மக்களோ ஊழியர்களோ ரொம்ப இடக்கு பண்ணிடுவோம்னா அங்கேருந்தே நான் ஆர்டர் பண்ணிடுவேன். அது நடைமுறையில் வரும். எங்கெல்லாம் சபை கூடி வருதோ அங்கே ஆவியும் பிரசனமாகும். நான் கடவுள் அல்ல, இயேசு கிறிஸ்துவ அல்ல, ஆனால் தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன். இங்கே அப்போஸ்தலன் பாருங்கள், அப்போஸ்தலன் இருக்கிறார் ரோமபுரியில், அங்கேருந்து இந்த நிருபத்தை எழுதுகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வருகையில் இப்படி தீர்ப்பு செய்கிறேன். அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். டிடக்ட். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மற்ற எந்த சபைகளிலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது என்று அங்கே அப்போஸ்தலன் கிடையாது, வெளியே அப்போஸ்தலன் கிடையாதுங்கிறது தேவனுடைய பிள்ளைகள் திட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலன் இருந்தால் அநேக காரியங்களை அவர் கண்டுபிடிக்க முடியும், சீர்படுத்த முடியும், சபையிலே ஆளுகை உண்டாயிருக்கும். எங்கே ஐக்கியம் இருக்குதோ அங்கே ஒற்றுமை உண்டாகும், எங்கே ஒற்றுமை இருக்கோ அங்கே வல்லமை உண்டாகும். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்முடைய சபையானது தேவனுடைய சரிமாய் வல்லமையான ஒரு கூட்டமாகும். ஒரு தடவை ஏதோ ஒரு காரியமாக ஜெபிக்கிறதுக்காக சாமி சிலையில் அங்கே ஒழுங்குபடுத்தினார். கூட்டமோ என்னமோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஏதாவது முக்கியமான காரியம்னா நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எந்த சபைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கும் தெரிவிங்க, நான் இந்த சபையில் அதில் கலந்து கொள்கிறேன். அப்போது அந்த காரியத்துக்காக ஜெபிக்க கூடினார்கள். எனக்கும் அறிவிக்கப்பட்டது. நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் ராத்திரி சொன்னார், நாளைக்கு சாமிசில் ஃபோன் பண்ணுவான். எப்படின்னா, ஐயா அந்த காரியம் நடந்துட்டு ஜெபம் பண்ணோம், நடந்துட்டு நீ சொல்லு, நீ ஜெபிச்சதுனால அது நடந்துன்னு சொல்லு சொன்னார். மறுநாள் அந்த மாதிரி ஃபோன் வந்து நான் உடனே சாமிசில் சொன்னேன், நீங்கள் ஜெபிச்சினாலும் இல்லை நான் ஜெபிச்சினாலும் இல்லை, இப்படி இப்படின்னு சொன்னேன். சாமிசில் ஞாபகம் இருக்கா? ஆமாம். அதாவது எனக்கு சில அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் ஒரு முக்கியமான இதாகும். அதே பிரகாரம் ஜெப வாழ்க்கையில் நான் ஒரு தெளிவான ஒரு மனிதனாகும். அங்கேயே பாஸ்டர் சுந்தரராஜிக்காக ஜெபம் பண்ணி அபிஷேகம் எடுத்து தீர்க்க தரிசன வரத்தை உண்டாக்குனா, அதே சமயத்தில் மகிழ்ச்சிபுரத்தில் இருக்கிற அதாவது இயேசுதாசனுக்கும் தீர்க்க தரிசன வரத்தை பாஸ் பண்ணேன். இங்கே அவன் நிரம்பி தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான்.
பாஸ்டர் சுந்தரராஜ பாம்பேல நான் இது பண்ணும்போது அது ஒரு பில்டிங்கில் நடந்தது. அது ஒரு பாலடைஞ்ச மண்டபமான பில்டிங். அது தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையிலே நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கிறதா இருந்தால் நீங்கள் ஜெபித்து எந்த காரியத்தையும் எங்கேயும் நடத்த முடியும். எனக்காக மாத்திரமில்லை, கர்த்தர் எல்லாருக்காகவும் தான் வேதத்தை எழுதியிருக்கிறார். தேவனோடு நீங்கள் நட்புறவாக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஜீவத்தினால் அவரோடு கூட சிநேகமாக இருக்க முடியும். வேறு எந்த விதத்திலும் முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் வல்லமை கிடையாது. இந்த தில்லு முள்ளுகளை ஏமாத்துறது, மறைக்கிறது எப்படி ஐயா கண்டுபிடிக்கல. நீங்கள் உங்களை தானே சுத்திகரித்து கொண்டு சரியாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக உங்களுக்கு வல்லமை உண்டாகும். ஜெப வாழ்க்கையின் மூலமாக எல்லாவற்றையும் சாதிக்கலாம். ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால் அதிகாரம் ஆளுகை மனிதன் கொடுத்து விட்டார். ஆனபடினால் மனிதன் ஆளுகை செய்ய முடியாது, கட்டளையிட முடியாது, எதையும் செய்ய முடியாது, அதிகாரம் கொடுத்துருக்கார். ஆனால் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய இப்போ முடியாது. காரணம் என்ன, நாம் இன்னும் மருவம் அடையவில்லை, முழு மனிதனாக மாறவில்லை. அதனாலே நாம் எல்லா காரியத்திற்காகவும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். நாம் ஜெபம் பண்ணால் தேவன் தலையிட்டு அந்த காரியத்தை நடக்கும். இப்போது இங்கே ஊழியர்மாக நடவது, கன்வென்ஷன் நடவது, பாஸ்டர் சுந்தரராஜ் ஏசாசன் நாகர் சொல் சபையாருடைய ஜெபம் முக்கியமாக இதனுடைய ஏற்பாடு. அப்புறம் சபை முழுவதும் என்னுடைய ஜெபமும் இது. ஆனால் அந்தந்த ஏரியாவில் ஒரு வேலை நடக்கும்பொழுது அங்கே உள்ளவருடைய ஜெபம் அது முக்கிய பங்கு வகிக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்பதாம் கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லரபாய் ஷானரா கௌர் விதை ருசியா. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்து நின்று கோஷம். பிதாவாய தேவனுக்கு ஜெய், குமாரனாய தேவனுக்கு ஜெய், பரிசுத்தாவியானவராய தேவனுக்கு ஜெய், ஜெய் ஜெய்.